அவங்க அம்மா கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனாலதான் தாலியை கழட்டி போடாம இருக்காளாம். ஓ அப்படியா? அது மட்டும் இல்ல மாமா, ஜீவாவோட பாட்டிக்கு மீனாட்சி அந்த வீட்ல இருக்கிறதுல விருப்பமே இல்லையா. அங்க ஒரு பெரிய வாரே போயிட்டு இருக்கான். மீனாட்சிக்கு பிடிக்காம தான் அந்த வீட்ல இருக்கான்னு நல்லா தெரியுதுங்க. ஆனா அவ அம்மா என்னடானா அவ மனசு மாறும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாறாதுக்கா. 3 மாசத்துல அவ வெளியே வரதான் போறா. என்னடா சொல்ற? அது எப்படி? சொல்றேன், ஆனா அதை கேட்டு நீங்க கோவப்படக்கூடாது, சரியா? நீ முதல்ல விஷயத்த சொல்லு. ஆ, நான் ஜீவாவை கொல்றதுக்காக தான் நைட் அவன் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனியா? அப்புறம் என்ன? மீனாட்சிய ஜீவா கிட்ட இருந்து லீகலா பிரிச்சு ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க தாங்க இதை செஞ்சு கொடுக்கணும். இது நாள் வரைக்கும் எனக்காக நான் எதுவுமே கேட்டதில்ல. முதல் தடவையா கேக்குறேன். ஆதிக்கும் மீனாட்சிக்கும் நீங்க கல்யாணத்தை நடத்தி வைங்க. நீங்க 2 பேரும் ஒரு வார்த்தை சொல்லும் போது நான் எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும்? உங்க விருப்பம் தான் என் விருப்பம், உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. டேய், சந்தோஷப்படுறதோட நிறுத்திக்க. கொலை பண்றது மாதிரி இடவிடமா ஏதாவது பண்ண அப்புறம் அவ்வளவுதான். சாரி மாமா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ஆனா மீனாட்சி எனக்கு கிடைச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மாமா. அது போதும் எனக்கு. ரம்யா, அந்த வீட்டோட பெரியவங்க, ஐ மீன் அந்த ஜீவா பாட்டிக்கிட்ட நான் பேசணும்.